நடிகை அனுஷ்காவுக்கு திருமணம் நடக்க போவதா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தகவல் வெளியாச்சு. ஆனா அதுக்கு அனுஷ்காவோட டீம் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். தமிழ் தெலுங்கு சினிமாக்கள்ல முன்னணி ஹீரோயினா வலம் வருபவங்க தான் அனுஷ்கா. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க சூஸ் பண்ற திரைக்கதை எல்லாமே ஒரு தனித்துவமா இருக்கும்னு கூட சொல்லலாம். இவங்களோட நடிப்புமே வேற லெவல்ல இருக்கும். இவங்களுக்கு இப்போ 44 வயசாகுது. இப்போ இவங்களை பார்த்தாலே எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, எப்போ திருமணம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆரம்பத்துல பிரபாஸ் கூட சேர்த்து வச்சு இவங்க காதல் கிசுகிசுக்கெல்லாம் வந்துச்சு. ஆனா 2 பேருமே சொல்லிட்டாங்க, நாங்க நல்ல நண்பர்கள் அப்படிங்கறத வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. இப்போ சமீப காலத்துக்கு முன்னாடி ஒரு கடந்த வாரங்கள்ல நடிகை அனுஷ்காவுக்கு ஒரு தொழிலதிபர் கூட திருமணம் நடக்க போவதா தகவல் வெளியாச்சு. ஆனா அது அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நிறைய பேர் இது தொடர்பாக நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த தொழிலதிபர் இவர் தான், இவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நிறையவே பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான விளக்கத்தை அனுஷ்காவோட டீமே கொடுத்திருக்காங்க. என்னன்னா, எல்லாரும் அதுல மென்ஷன் பண்ணது 44 வயசுல அனுஷ்காவுக்கு திருமணம் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுதான் அவங்க காட்டமா விளக்கம் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, எதுக்கு நீங்க அந்த வயசை ஷேமிங் பண்றீங்க? உங்களுக்கு ஒரு ஹீரோ இப்ப பேசுவீங்களா? ஒரு ஹீரோ இந்த வயசுல இப்படி இருக்காருன்னா அவங்கள இந்த மாதிரி சித்தரிச்சு நீங்க சொல்லுவீங்களா? ஒரு நடிகை அப்படின்னு உடனே 44 வயசு அப்படிங்கறத ஒரு ஹெட்லைனா போடுறீங்க. இதே ஒரு நடிகருக்கு அந்த விஷயத்த பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு காட்டமா கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுவும் அவங்க சொல்றதும் சரிதானே. என்னன்னா, ஒரு நடிகர் அப்படிங்கிற போது அந்த மாதிரி பேச மாட்டோம். பட் இருந்தாலும் ஒரு நடிகை இந்த வயசு வரைக்கும் திருமணம் ஆகாம இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்களோட வயசை குறிப்பிட்டு இதை பேசுறது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 44 வயசு அப்படின்னு போடுறீங்க, அதுன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனையா உங்களுக்கு? ஒரு நடிகை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி குறிப்பிடுறீங்களே, அதே எனர்ஜியோட ஒரு நடிகரை பத்தி இப்படி எழுதுங்க. பெண்ணுன்னு மட்டும் எவ்வளவு கேவலமா நீங்க நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க டீம் காட்டமா கேட்டிருக்காங்க. இதனால அவங்களோட திருமணம் குறித்த தகவல் பொய் அப்படின்றது தெரிய வருது. அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு யாருமே ஒருத்தவங்களோட வயசை வச்சோ அவங்களோட உடல் பருமனை வச்சோ கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்றதுக்கு உதாரணமா தான் அனுஷ்காவோட டீம் இப்போ அதுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க.